அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பானவர்களே, ரமலான் நம்மை விட்டு கடந்து கொண்டிருக்கிறது. இறைவனிடம் நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டோமா என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியிலே ஏறுகிறார்கள். 3 படிகளிலும் ஏறுகிற பொழுது ஒவ்வொரு படியிலும் காலை வைக்கிற பொழுது ஆமீன் 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 என்று சொல்லி 3 படிகளையும் கடக்கிறார்கள். கடந்துவிட்டு மக்களுக்கு உபதேசம் செய்து முடித்துவிட்டு கீழே இறங்குகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மெம்பர் படியிலே ஏறுகிற பொழுது ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் மெம்பர் படியில் ஏறுகிற பொழுது ஜிப்ரீல் வருகை தந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். வந்து 3 பிரார்த்தனைகள் செய்தார்கள். 3 பிரார்த்தனைக்கும் நான் ஆமீன் சொன்னேன். என்ன பிரார்த்தனை? முதலாவது பிரார்த்தனை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில் ஏறுகிற பொழுது, யார் உங்களுடைய பெயரை கேட்டு உங்கள் மீது ஸலவாத்து ஓதவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய, மனித லோகத்தின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் கூறினார்கள். இரண்டாவது துஆ செய்கிறார்கள், யாருக்கு தாயோ அல்லது தந்தையோ பெற்று அவர்களின் மூலமாக சுவனம் செல்லவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள். மூன்றாவது துஆ, யார் ரமலானுடைய மாதம் வந்தும் இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, நாம் இந்த 3 மிக அவசியம். மிக குறிப்பாக நாம் இந்த ரமலானில் இருக்கிறோம். இந்த ரமலான் நம்மை விட்டு கடந்து கொண்டிருக்கிறது. நம் பாவம் நம்மை விட்டு கடந்து விட்டதா? இறைவனிடம் அழுது கேட்டு கெஞ்சி கதறுகிறோமா? பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டானா? சிந்தனை செய்து பாருங்கள். நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். நிச்சயம் நம் பட்டோலைகளை பரிசுத்த தயாராக இருக்கிறான். இந்த ரமலானை இறைவன் நமக்கு தந்ததே நம் பாவங்களை மன்னிப்பதற்குத்தான். இந்த பாக்கியம் உள்ள நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான். இறைவன் குர்ஆனிலே கூறுகிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பானவர்களே, அவனிடம் கையேந்துங்கள். நிச்சயம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் மன்னித்து நல்லடியார்களுடைய கூட்டத்தில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.